ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோலேருந்து நம்ம ஸ்டோரிஸ் வந்து ரிவர்ஸில் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஹிந்தியிலேருந்து நான் யூஸ்வலாக ஹிந்தி ஃபஸ்ட்டு ஸ்டோரி போட்டுட்டு அதோட மீனிங்கை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சில பேர் வந்துட்டு இல்லை வேண்டாம், நீங்கள் வந்து தமிழில் போட்டு அதுலேருந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோலேருந்து நான் அப்படி தான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டோரியை வந்து ஃபுல்லாகவே தமிழில் கொடுத்துருக்கேன். அது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறோம். ஸோ தட் நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா மீனிங்ஸ் கொடுத்துருக்கேன். யூஸ்வலாகவே வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் நான் மீனிங்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த வாட்டி எப்படின்னா நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட்டே வந்து தமிழ்லேருந்து இதுதான் ஹிந்தி மீனிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு. ஸோ இதோட பிடிஎஃப் ஆஸ் யூஷுவல் நான் வந்து எல்லா லெசன்ஸ்க்கும் எப்படி அதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கணும், இதுக்கும் அதே மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து நான் பிடிஎஃப் கொடுக்கறது வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஓகே, வேறு பர்பஸ்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது நான் என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஐம் சாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு மட்டும்தான் நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரிவிஷனுக்கு. அப்படி நீங்கள் வந்து பிடிஎஃப் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் நீங்கள் அந்த வீடியோ ஓடும்போதே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு மீனிங்ஸை வந்து அதாவது ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து மெமரியில் வச்சு யூஸ் பண்ண முடியினாலும் ஓகே தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஸ்டோரி அப்படியே தமிழில் ஒன்ஸ் ரீட் பண்ணிடுறேன். ஆமை தன் உயிரை காப்பாற்றி கொண்டது. இதுதான் வந்து ஸ்டோரியோட டைட்டில். ஸோ அந்த ஆமை தன்னோட உயிரை எப்படி காப்பாற்றிக்குது அப்படின்றத இப்போ ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஒரு மன்னன் தன் குழந்தைகளுக்காக ஒரு குளம் கட்டினான். அவன் தனது வீரர்களிடம் சில மீன்களை அந்த குளத்தில் போட சொன்னான். தற்செயலாக அந்த மீன்களுடன் ஒரு ஆமையும் குளத்திற்குள் வந்துவிட்டது. இளவரசர்கள் ஆமையை பார்த்ததும் பயந்து ஓடினர். மன்னன் ஆமையை கொல்ல உத்தரவிட்டான். வீரர்களுக்கு அந்த ஆமையை எப்படி கொல்வது என்று புரியவில்லை. நீண்ட யோசனைக்கு பிறகு ஒரு வீரர், ஸோ அந்த வீரர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்கோம், அதாவது டபுள் கோட்ஸை கொடுத்துருக்கோம். இதை ஆற்றில் கிடக்கும் கற்களின் மீது வீசி விடுவோம். இதன் மூலம் இது இறந்து ஆற்றின் பக்கம் ஓடிவிடும். அதாவது ஓடிவிடும் இந்த சென்ஸ், ஆற்றின் பக்கம் ஓடுனா அது ஓடாது, அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அர்த்தத்தில் அவர் வந்து சொல்கிறாரு. அப்படியே வந்து தண்ணியை அப்படியே அது அடிச்சுட்டு போயிடும் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஓகே, ஸோ இதன் மூலம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் வந்து ஸோ தட் நம்ம இப்படி வீசிட்டோன்னா இப்படி நடக்கும், ஸோ தட் இப்படி நடக்கும், அந்த ஸோ தட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. இதை கேட்ட ஆமை தன் ஓட்டிலிருந்து தலையை வெளியே நீட்டி, அதாவது வீரர்கள் பேசுறது வந்து ஆமை கேட்டுருது. இதை கேட்ட ஆமை தன் ஓட்டிலிருந்து தலையை வெளியே நீட்டி அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்னை நேரடியாக தண்ணீரில் எரிந்து விடுங்கள், நான் அதிலேயே இறந்து விடுவேன். அதாவது வந்து அது ட்ரிக் பண்ணுது. நீங்கள் கல் மேலே வீசுறதுக்கு பதிலாக என்ன தண்ணியிலே ஸ்ட்ரைட்டாக வீசிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது என்று சொன்னது. படை வீரர்கள் அதை ஆற்றில் வீசினர். ஆமை சிரித்து கொண்டே நீந்தி தன் வீட்டிற்கு திரும்ப சென்று விட்டது. இதுதான் வந்து ஸ்டோரி. இப்போ ஃபஸ்ட்டு மீனிங்ஸ் பார்த்துடலாம். அது இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸோடது. அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பை சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு வரலாம். ஆமை, கச்சுவா. ஆமைனா வந்து ஹிந்தியில் கச்சுவா. காப்பாற்றுவது அப்படின்னா பச்சானா. நான் இங்கே வந்து ப்ராப்பராக வேர்பாகவே கொடுத்துருக்கேன். ஸோ இதோட இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பச்சானா, பச்சானி, வச்சாயி அந்த மாதிரியெல்லாம் வரும்போது அது ஜெண்டருக்கு தகுந்த மாதிரி, டென்ஸுக்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரி வந்துட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து ஜென்ரல் மீனிங்காக கொடுத்துருக்கேன். ஓகே, காப்பாற்றுவது அப்படின்னா பச்சானா. நதி அல்லது ஆறு அப்படின்னா நதி ஹிந்தியில். தன்னுடைய அப்படின்னு சொல்லும்போது அப்னா. ஸோ உன்னுடைய அப்படின்னாலும் வந்துட்டு துமாரா அப்படின்ற சொல்கிற மாதிரி அப்னா அப்படின்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து தன்னுடைய அப்படின்ற அர்த்தத்தில் அப்னா யூஸ் பண்ணுறோம். உயிர் அப்படின்னா வந்து ஜான். ராஜா, அரசர், மன்னன் அதெல்லாம் தமிழில் வந்து ஹிந்தியில் ராஜா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன அப்படின்னா வந்து சோட்டா. குழந்தை அப்படின்னா பச்சா. குளம் தாளாப். ஓகே, தாளாப். ராஜகுமாரன், இளவரசன் அதெல்லாம் வந்து ஹிந்தியில் ராஜ்குமார். ஓகே, ராஜ்குமார். சிப்பாய், படை வீரர் இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது ஹிந்தியில் சிப்பாயி. ஓகே, சிப்பாயி இல்லை, சிப்பாயி. போடுவது டால்னா. சொல்லிவிடுவது கெஹதேனா. சொல்வது அப்படின்னு சொன்னோம்னா கெஹனா, போல்னா ரெண்டுமே யூஸ் பண்ணால். இது வந்து சொல்லி விடுவது கெஹதேனா. ஓகே, கெஹதேனா. தற்செயலாக அப்படின்னா சையோங்குசே.
ஸோ இது இருக்கு இல்லைங்களா, இது சொல்லும்போது சயோக் அப்படின்னு சொல்லணும். சயோக் சே. மீன் மச்சிலி. பயப்படுவது அப்படின்னா டர்னா டர்னா. ஓடுவது ஓடி விடுவது அதெல்லாம் சொல்லும்போது பாக்னா பாக் ஜானா அந்த மாதிரி சொல்லலாம். கொன்று விடுவது அப்படின்னா மார் டால்னா. உத்தரவிடுவது அப்படின்னா ஆதேஷ் தேனா. உத்தரவு அப்படின்னா ஆதேஷ். கட்டளை அப்படின்னாலும் ஆதேஷ். கட்டளை இடுவது உத்தரவிடுவது அப்படின்னா வந்து ஆதேஷ் தேனா அப்படின்னு சொல்லுவோம். புரியாமல் போவது புரியாமல் இருப்பது அப்படின்னா சமஜுமே நெஹி ஆனா. அதாவது சமஜ் அப்படின்னா புத்தி. நம்ம தமிழில் வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, புத்திக்கு எட்ட மாட்டேங்குது, புத்திக்கு எட்டலை, புத்திக்கு உரைக்கலை, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறது தான் இது. சமஜுமே நெஹி ஆனா. எப்படி அப்படின்னா கைசே. கொல்வது மார்னா. போதிய அல்லது நீண்ட அப்படின்னா காஃபி. அதாவது இந்த இடத்துல இந்த காஃபி அப்படின்றது இனஃப் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. இன்னொன்று வந்து நீண்ட, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம், ஆஃப்டர் அ லாங் டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லாங் அப்படின்ற அர்த்தத்தில் காஃபி யூஸ் பண்ணுறோம். ஓகே. யோசனை அப்படின்னா சோச் விச்சார். பிறகு கேபாத். சொல்வது போல்னா. கிடக்கும் படே. அதாவது வந்து மேலே ஸ்டோரியில் பார்த்தோம் இல்லைங்களா, ஆற்றில் கிடக்கும் கற்கள் மீது. ஸோ கிடக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் படே. ஓகே. படே ரஹனான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். இந்த இடத்துல படேன்னு கொடுத்துருக்கேன். கல் அப்படின்னா வந்து பத்தர். மீது அப்படின்னா பர். வீசி விடுவது எரிந்து விடுவது அப்படின்னா ஃபேங்க் தேனா. வீசுவது எரிவது அப்படின்னா ஃபேங்க்னா. இது வந்து வீசி விடுவது எரிந்து விடுவது, அதனால ஃபேங்க் தேனா. இதன் மூலம் இதனால் அப்படின்னா ஜிஸ்ஸே, அதாவது சோ தட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. இறந்து விடுவது அப்படின்னா மர்ஜானா. பக்கம் அப்படின்னா கீ ஓர். அதாவது பக்கம்னா அந்த சைடு அப்படின்னு சொல்லுவோம்னா, இந்த பக்கம் அந்த பக்கம், திஸ் சைட் தட் சைட் அந்த மாதிரி. ஸோ ஓர் மட்டும்தான், பக்கம்னாலே ஓர் தான். கீ ஓர் அப்படின்றது ஏன் சேர்த்தி சொல்லிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஓர் அப்படிங்கிறது ஃபெமினைன் டேர்ம். ஸோ கீ அப்படிங்கிறது அப்படியே சேர்த்தி படிச்சிட்டோம்னா ஞாபகம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். நீரில் ஓடுவது வடிவது அப்படின்னா பெஹ்ஜானா. ஸோ அதாவது நீரில் அப்படியே ஓடுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தண்ணியில் அப்படியே ஓடுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. இன்னொன்று வந்து வடிவது அப்படின்னு சொல்கிறக்கும் நம்ம வந்து பெஹஜானான்னு சொல்லுவோம், இன்னொன்று பெஹனா அப்படின்னும் சொல்லுவோம். பெஹனாக்கு வந்துட்டு 2 அர்த்தம் வரும். ஒன்று வந்து இது நீரில் ஓடுறது, வடிகிறது, சொட்டுது அந்த மாதிரி சொல்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டர், சகோதரிக்கு வந்து பெஹனா அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ சிச்சுவேஷன் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, பெஹனா அப்படின்னு சொல்கிறோன்னா அது வந்து வடிகிறது இல்லை நீரில் ஓடுறதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோமா, இல்லை வந்து சிஸ்டர் அப்படின்னு சகோதரி அப்படின்ற மீனிங் வச்சு பேசிகிட்டு இருக்கோமான்னு நம்ம சிச்சுவேஷன் வச்சு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். காதால் கேட்பது சுனுனா. ஓடு அல்லது சிப்பி. அதாவது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆமையோட ஓடு, அதே மாதிரி வந்து அந்த சிப்பி அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கும் அது எல்லாமே வந்து கோல். இதே வந்து கோல் அப்படின்றது ஒரு வேர்பாக பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறது, திறப்பது அப்படின்னாலும் கோல்னா தான். இந்த இடத்துல கோல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த சிப்பி அல்லது ஓடு அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஓகே, இதுவும் வந்து சிச்சுவேஷன் வச்சு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து கோல் அப்படிங்கிறது இந்த ஆமையோட ஓட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தலை சிர். வெளியே பாகர். அகற்றுவது, நீக்குவது, வெளியேறுவது, வெளிப்படுத்துவது, பிரித்தெடுப்பது, இது எல்லாத்துக்குமே நிக்கால்லாம் அப்படின்ற காமன் வேர்டு யூஸ் பண்ணிடுவோம். ஆனால் வந்து சிச்சுவேஷன் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த ஹோல் ஸ்டோரி வச்சு. இந்த இடத்துல என்னென்னா தலையை வெளியே நீட்டி, அந்த ஆமை வந்து அதோட ஓட்லேருந்து தலையை வெளியில் நீட்டி பேசுது அப்படின்னு தானே பார்த்தோம், அதுதான் இது. ஓகே, ஸோ வெளிப்படுத்துதல் அப்படின்னு எடுத்துக்கலாம், அதாவது வெளியில் கொண்டு வந்து. நீங்கள் அப்படின்னா தும்லோக். ஸோ நீங்கள் அப்படின்னு மரியாதையாக பார்த்தோம் அப்படின்னா ஆப் அப்படின்றது வரும். இந்த இடத்துல வந்து அந்த ஆமை வந்து வீரர்கள் கிட்ட பேசுது இல்லைங்களா, ப்ளூரல் ஃபார்ம். ஸோ அந்த வீரர்களை வந்து தும்லோக் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது நீங்கள் எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்கிற கான்செப்ட். நேரடியாக அல்லது நேராக அப்படின்னா சீதேஹி. தண்ணீர் அல்லது நீர் அப்படின்னா பானி. சிரித்து கொண்டே அப்படின்னா ஹஸ்தா ஹுவா. நீந்துவது அப்படின்னா தயர்னா. வீடு கர். திரும்ப செல்வது அப்படின்னா வாபஸ் சலா ஜானா. ஸோ இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங் வந்து நான் ஹிந்தியில் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெட்டிங்.
ஆமை தன் உயிரை காப்பாற்றி கொண்டது. ஸோ ஆமை அப்படின்னா கச்சுவா. இந்த இடத்துல வந்து கச்சுவே அப்படின்னு சொல்லுவோம். கச்சுவானே அப்படின்னு சொல்ல மாட்டோம். கச்சுவேனே அப்படின்ற மாதிரி. அது சென்டென்ஸ் அந்த சவுண்டு தான். இதுக்கு இந்த ரூல் அப்படின்லாம் கிடையாது. இது நம்ம சென்டென்ஸ் யூஸ் பண்ண ஞாபகம் வச்சு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கச்சுவேனே இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இல்லைங்களா? நம்ம பாஸ்ட் டென்ஸ் ரூல் படி நே யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். அதுதான் அது. ஸோ கச்சுவேனே பச்சாயி. ஸோ காப்பாற்றி எதை அப்படின்னா அப்பினி ஜான். ஸோ பச்சாயி அப்பினி ஜான். ஜான் வந்து ஃபெமினைன் டேர்ம். அதனால தான் பச்சாயி அப்பினி ஜான்னு சொல்கிறோம். தன்னுடைய அப்படின்னா அப்பினான்னு படித்தோம். இது வந்து ஃபெமினைன். அதனால தான் வந்து ஃபெமினைன் டேர்ம். அதனால தான் இந்த இடத்துல அப்பினின்னு மாற்றிருக்கோம். ஓகே. கச்சுவே நே பச்சாயி அப்பினி ஜான். இப்போ ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஒரு மன்னன் தன் குழந்தைகளுக்காக ஒரு குளம் கட்டினான். ஒரு மன்னன் ஏக் ராஜா. ஏக் ராஜா இது வந்து கட்டினான். என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். ஸோ நே கண்டிப்பாக வரும். அதாவது இந்த வேர்பை வச்சு சொல்கிறேன். கட்டினான். எதை கட்டினான்? யாரை கட்டினான்? மேட்ச் பண்ணி பாருங்கள், மீனிங் வருது. ஸோ நே. ஸோ இந்த கான்செப்ட் ஒருவேளை பார்க்கல அப்படின்றவங்க அந்த டென்ஸ்லலாம் நான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டென்ஸ் வந்து ஆல் டென்சஸ்ன்னு 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பாஸ்ட் டென்ஸ் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்றவங்க அந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த வீடியோஸை பாருங்கள். 2 பார்ட்டாக போட்டிருப்பேன். ஓகே. ஹிந்தியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஏன்னா அதுதான் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஒரு சில சென்டென்ஸில் நே யூஸ் பண்ணுவோம், ஒரு சில சென்டென்ஸில் நே யூஸ் பண்ண மாட்டோம். அந்த கான்செப்ட் என்னன்றது அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் 2ஓட லிங்க்கும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏக் ராஜானே ஒரு மன்னன் தன் குழந்தைகளுக்காக ஒரு குளம் கட்டினான். ஏக் ராஜானே பனாயா ஒரு மன்னன் கட்டினான் அப்படின்றத வச்சுக்கலாம். ஏக் ராஜானே பன்வாயா. ஓகே. பன்வாயா அதாவது வந்து கட்டினான். பனாயான்னு சொல்லாமா அப்படின்னா இந்த இடத்துல பனாயா சொன்னீங்கன்னாலும் மேட்ச் ஆகும். ஓகே. பன்வாயா அப்படின்றது கட்டினான் தான். ஸோ தன் குழந்தைகளுக்காக. ஸோ நே வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேர்புக்காக தான் இந்த நே வருது அப்படின்றக்காக தான் நான் இப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டேன். தன் குழந்தைகளுக்காக. தன் குழந்தைகளுக்காக. குழந்தைகள் ப்ளூரலில் இருக்காங்க. ஸோ அப்பினே. அப்பினா யூஸ் பண்ணோம். அப்பினே. ஸோ குழந்தைகளுக்காக அப்படின்னா சோட்டே பச்சோம். வெறும் பச்சோன்னு சொல்லாமா அப்படின்னா வந்துட்டு தாராளமாக வெறும் பச்சோன்னே சொல்லிக்கலாம். அப்பினே பச்சோம் கேலியே அப்படின்னும் சொல்லிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து குழந்தைகள் அப்படின்றது நான் வந்து அந்த பயந்து ஓடினாங்க அப்படின்ற கான்செப்ட் வச்சு சின்ன குழந்தைங்கன்ற மீனிங்கில் கொடுத்துருக்கேன். சோட்டே பச்சோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு குளம். ஸோ காக இருக்குது. ஸோ காகன்னா கேலியேன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த இது யூஸ் பண்ணுறோம். ஸோ கேலியே. ஏக் ஒரு குளம் அப்படின்னா வந்து ஏக் தாலாப். ஏக் தாலாப் பன்வாயா. ஏக் ராஜா நே அப்னே சோட்டே பச்சோம் கேலியே ஏக் தாலாப் பன்வாயா. அவன் தனது வீரர்களிடம் சில மீன்களை அந்த குளத்தில் போட சொன்னான். ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொன்னான் அப்படின்னு வருது. எதை சொன்னான்? யாரை சொன்னான்? ஸோ எதை பற்றி சொன்னான் அந்த மாதிரி மேட்ச் ஆகுது. அவன் சொன்னான். உஸ்னே அப்படின்றது வந்துடும். ஸோ எப்பவுமே இதை வச்சு தான் இந்த இடம் மாறப்போகுது. அதனால தான் நான் வந்து இந்த லாஸ்ட் வேர்பை பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ உஸ்னே தனது வீரர்களிடம். அப்பனே சிப்பாகியும். ஸோ இது வந்து ப்ளூரல். வீரர் அப்படின்னா சிப்பாகி. இது வந்து வீரர்கள் அப்படின்னு வருது. ஸோ சிப்பாகியும். ஸோ இடம் அப்படின்ற அந்த சவுண்ட் வீரர்களிடம் அப்படின்றனால இந்த சே யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரப்போசிஷனில் நம்ம படித்தோம் இல்லைங்களா? டம் சவுண்ட் வந்தால் சே வரும்னு. அதுதான். ஸோ உஸ்னே அப்பனே சிப்பாகியும் சே அந்த குளத்தில். உஸ் தாலாப்மே அப்படின்னா அந்த அப்படின்னா உஸ். குளத்தில் அப்படின்னா குளம் அப்படின்னா தாலாப். இல் சவுண்டுக்கு மே. உஸ் தாலாபுமே சில மீன்களை. ஸோ சில அப்படின்னா குச். மீன்களை அப்படின்னா மீன் அப்படின்னா வந்து மச்சிலின்னு படிச்சிருக்கோம். இது மீன்களை. ஸோ மச்சிலியா ப்ளூரலில் இருக்குது. மச்சிலியா போட சொன்னான். ஸோ போடுவது வந்து டால்னா. ஸோ டால்னே கோ கஹா. ஓகே. ஸோ போட சொன்னான். இது எல்லாமே வந்து வேர்ட் பை வேர்டாக ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசிங்காக இருக்கும். ப்ரீவியஸ் லெசன்ஸில் நான் ஃபுல்லாக கிராமரில் ஒவ்வொரு பார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். ஓகே. ஒருவேளை நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ
அவன் தனது வீரர்களிடம் சில மீன்களை அந்த குளத்தில் போடச் சொன்னான். அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது உஸ்னே अपने सिपाहियों से उस तालाब में कुछ मछलियां डालने को कहा. தற்செயலாக அந்த மீன்களுடன் ஒரு ஆமையும் குளத்திற்குள் வந்து விட்டது. தற்செயலாக அப்படின்னா சையோகுசேன்னு படிச்சிருக்கோம். ஸோ அதை அப்படியே போடுறோம். சையோகுசே அந்த மீன்களுடன். ஸோ உன் மச்சிலியோம் கே சாத்து, உடன் அப்படின்னா கே சாத்துன்னு படிச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மச்சிலியோம் கே சாத். ஸோ இந்த இடத்துல வந்து மச்சிலியாம் கே சாத்துன்னு வரக்கூடாது, மச்சிலியோம் கே சாத் தான். ஓகே. ஸோ இந்த இடத்துல உன் அப்படின்னா வந்து உஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து சிங்குலரில் இல்லை, ப்ளூரலில் இருக்குது. மீன் அப்படி அந்த மீனுடன் அப்படின்னா வந்துட்டு உஸ் மச்சிலி கே சாத்துன்னு வந்திருக்கும். இது வந்து அந்த மீன்களுடன். ஸோ உன் மச்சிலியோம் கே சாத்து ஒரு ஆமையும், ஏ கச்சுவா பி, யும் சவுண்ட் வந்து பி யூஸ் பண்ணுன்னு ப்ரப்போசிஷனில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுதான். ஏ கச்சுவா பி குளத்திற்குள் வந்து விட்டது. ஸோ குளத்திற்குள் அப்படின்னா வந்து தாலாபுமே. ஓகே, தாலாபுமே ஆகையா, வந்து விட்டது அப்படின்னா ஆகையா. संयोग से उन मछलियों के साथ एक कछुआ भी तालाब में आ गया. இளவரசர்கள் ஆமையை பார்த்ததும் பயந்து ஓடினர். ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம தமிழில் இப்படி எழுதுவோம், ஹிந்தியில் வந்து ஜப் அப்படின்ற இதை வந்து போட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹிந்தியில். ஸோ ஜப் அதாவது இளவரசர்கள் ஆமையை பார்த்ததும் ஓடினர் அப்படின்னா ஆமையை பார்த்தபோது அவர்கள் ஓடினர் அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் இது. நம்ம தமிழில் இப்படி பேசிட்டு வழக்கில் இப்படி வரும், பட் ஹிந்தியில் சொல்லும்போது ஜப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம். இந்த ஜப்பு தப்பெல்லாம் யூஸ் பண்ணோம், அதுவும் நான் வந்து செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜப் ராஜ்குமாரோ நே கச்சுவே கோ தேக்கா. ஸோ ஜப் ராஜ்குமாரோ, ஸோ இளவரசர்கள், ஜப் ராஜ்குமாரோ நே கச்சுவே கோ தேக்கா. ஸோ இந்த இடத்துல வேர்ப் வந்து தேக்கா, பாஸ்ட் டென்ஸ். ஸோ எதை பார்த்தார்கள், யாரை பார்த்தார்கள். ஸோ எதை பார்த்தார்கள் மேட்ச் ஆகுது, ஸோ கண்டிப்பாக நே வரும். அதனால தான் இந்த இடத்துல நே யூஸ் பண்ணியிருக்கோம். ஜப் ராஜ்குமாரோ நே கச்சுவே கோ தேக்கா தோ டர்கர் பாகே. தோ டர்கர் பாகே அதாவது பயந்து ஓடினர். பயப்படுவது அப்படின்னா வந்துட்டு டர்னா, பாகுனா அப்படிங்கிறது பாகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கர்கே சவுண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் எக்ஸ்பிளைன் தனியாக ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கேன். அதாவது ரெண்டு வேர்ப் வந்துச்சு அப்படின்னா யூஸ்வலாக நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி பேசுவோம், பயந்து ஓடினர், பயப்பட்டாங்க ஓடினாங்க. அதை சேர்த்து சொல்லும்போது பயந்து ஓடினர், அந்த தூசத்தை சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் திற பாரு அப்படின்னு சொல்லும்போது திறந்து பாரு. அது மாதிரி தான் வந்துட்டு ஹிந்தியில் கர் அல்லது கே அப்படின்றத எப்பவுமே போட்டு பேசுவோம். இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ட் போடுவோம் இல்லைங்களா, ஓப்பன் அண்ட் சி இல்லைங்களா, ஸோ அண்ட் ரேன் அந்த மாதிரியெல்லாம். ஸோ அந்த அண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஹிந்தியில் வந்து பார்த்தோன்னா கர் அல்லது கே சவுண்ட் போட்டு பேசுவோம். இந்த இடத்துல அந்த கர் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். டர்கே பாகேன்னு சொல்லாமன்னா தாராளமாக சொல்லலாம். ஓகே. ஜப் ராஜ்குமாரோ நே கச்சுவே கோ தேக்கா தோ டர்கர் பாகே. ஒருவேளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுன்னா ப்ளேபேக் ஸ்பீடு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏன்னா இதுதான் என்னோடய வே ஆஃப் டாக்கிங்கே. நான் வந்து பேசுகிறது இந்த இதில் தான், அதனால தான். மன்னன் ஆமையை கொல்ல உத்தரவிட்டான். மன்னன் ஆமையை கொல்ல உத்தரவிட்டான். ஸோ உத்தரவிட்டான் பாஸ்ட் டென்ஸ். ஸோ எதை உத்தரவிட்டான், யாரை உத்தரவிட்டான். ஸோ ஏதோ ஒன்று அவன் கொடுத்துருக்கான், ஒரு உத்தரவு. ஸோ எதை மேட்ச் ஆகுது. ஸோ ராஜா நே, ராஜா மட்டும் வராது, கூட நே கண்டிப்பாக போடணும். ராஜா நே கச்சுவே கோ. ஸோ ஆமையை, அந்த ஐ கூ சவுண்ட் வந்துச்சுன்னா கோ யூஸ் பண்ணணும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா சப்ஜெக்ட்ஸில், அதுதான் அந்த இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கச்சுவே கோ கொல்ல உத்தரவிட்டான். மார் டால்னேக்கோ அதாவது வந்து கொன்று போட சொன்னா அப்படின்ற கான்செப்ட். ஸோ மார் டால்னான்னு படிச்சிருக்கோம். ஸோ மார் டால்னே கா ஆதேஷ் தியா, இது வந்து மேஸ்குலைன் டேர்ம் மாதிரி எடுத்துக்கிறோம். அதனால தான் வந்து காஃப் யூஸ் பண்ணுறோம். எப்பவுமே வந்து ஆதேஷ் தியா, அதுக்கப்புறம் வந்து உபயோகியா, இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த கா ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ கா ஆதேஷ் தியா. ராஜா நே கச்சுவே கோ மார் டால்னே கா ஆதேஷ் தியா. வீரர்களுக்கு அந்த ஆமையை எப்படி கொல்வது என்று புரியவில்லை அப்படின்னா நம்ம என்ன படித்தோம், சமஜமே நெய் ஆனா அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா, அதை நான் வச்சுக்கோங்க. இப்போ அப்படி அப்படியே பார்க்கலாம். வீரர்கள் அப்படின்னா சிப்பாகியோம்,
ஐ சவுண்ட் தமிழில் வந்துச்சுன்னா ஹிந்தியில் கோ போடணும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த கான்செப்டில் சிப்பாஹியோங் கோ. ஓகே, வீரர்களுக்கு அப்படின்னா சிப்பாஹியோங் கோ. சமஜ்மே நெஹி ஆரஹாத்தா அப்படின்னா வந்துட்டு புரியவில்லை, அதாவது அவங்களுக்கு எப்படி அது சமஜ்மே நெஹி ஆரஹாத்தான்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது கீ. ஸோ இந்த இடத்துல கீ அப்படின்றது அதாவது என்ன செய்வதென்று, அந்த என்று அப்படின்னா வந்து கீ வரும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் இது. அந்த ஆமையை எப்படி கொள்வது, வே கச்சுவேக்கோ கைசே மாறே. ஸோ அவர்கள் அந்த ஆமையை எப்படி கொள்வது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த பேசிக் கிராமர் படிச்சிருந்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் ஈஸியாக இருக்கும் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. சிப்பாஹியோं को समझ में नहीं आ रहा था कि वे कछुए को कैसे मारे. ஸோ எப்படி அப்படின்னா வந்து கைசே, கொள்வது அப்படின்னா மாறே. நீண்ட யோசனைக்கு பிறகு, இந்த இடத்துல நீண்ட அப்படின்னா வந்து காஃபி அப்படின்றது படிச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ண போகிறோம். நீண்ட யோசனைக்கு பிறகு ஒரு வீரர். ஸோ அவர் சொன்னது வந்து அப்படியே இருக்குது. இதை ஆற்றில் கிடக்கும் கற்களின் மீது வீசி விடுவோம், இதன் மூலம் இது இறந்து ஆற்றின் பக்கம் ஓடிவிடும். அதாவது அந்த ஆற்றோட தண்ணியில் வந்து அடிச்சுட்டு போயிடும் அப்படின்ற மீனிங்கில் சொல்கிறாரு என்று கூறினார். இப்போ இதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். நீண்ட யோசனைக்கு பிறகு, काफ़ी सोच विचार के बाद एक सिपाही बोला. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த போலாவை நான் வந்துட்டு தமிழ் மாதிரியே நான் வந்து இதை சொல்லிவிட்டு அப்புறம் போலாவை கடைசியில் போடலாமான்னா தாராளமாக அப்படியும் போடலாம். ஓகே, ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இஸ்கோ. ஸோ இதை அப்படின்னா வந்து இஸ்கோ. இந்த இடத்துல இசேன்னு சொல்லாமன்னா தாராளமாக இசேன்னு போடலாம். ஆற்றில் கிடக்கும் கற்களின் மீது, நதி மே படே, கிடக்கும் அப்படின்னா படேன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா அது. ஸோ நதி மே படே பத்தரோமே. ஸோ ஏன்னா வந்து கற்களின் மீது, ஸோ பத்தரோம் பர் வீசி விடுவோம் அப்படின்னா ஃபேங்க் தேத்தேஹேன். ஃபேங்க் தேனா அப்படின்னா வந்து வீசி விடுவது, இது வந்து ஃபேங்க் தேத்தேஹேன் வீசி விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதன் மூலம் அப்படின்னா ஜிஸ்ஸே இது இறந்து ஆற்றின் பக்கம் ஓடிவிடும். ய மர் ஜாயேகா और நதி கி ஓர் பெஹ ஜாயேகா, இது இறந்து விடும், அதுக்கப்புறம் அப்படியே வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட ஆமை தன் ஓட்டிலிருந்து தலையை வெளியே நீட்டி, அது வந்து சொல்கிறது மறுபடியும் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. நீங்கள் என்னை நேரடியாக தண்ணீரில் எரிந்து விடுங்கள், நான் அதிலேயே இறந்து விடுவேன் என்று சொன்னது. ஸோ இப்போ வந்து இதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ இதை கேட்ட ஆமை, कछुए ने यह सुना तो अपने कोल से सिर बाहर निकाल कर बोला. ஸோ தன் ஓட்டிலிருந்து தலையை வெளியே நீட்டி, அதுதான் அது. ஸோ அப்பனே கோல் அப்படின்னு வந்து தன்னோட ஓட்டில் இருந்துக்கு வந்து சே அப்படின்ற இது யூஸ் பண்ணுறோம். சிர் பாஹர் நிகால்கர் அப்படின்னா வந்துட்டு தலையை வெளியே நீட்டுவது, வெளியே கொண்டு வருவது அப்படின்னா நிகால்கர். ஸோ அது வந்து சொல்லுது அப்படின்றதுக்கு போலா, பாஸ்ட் டென்ஸ் போலா. என்ன சொல்லுதுங்கிறது மறுபடியும் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. நீங்கள் என்னை நேரடியாக தண்ணீரில் எரிந்து விடுங்கள், தும்லோக். ஸோ நீங்கள் அப்படிங்கிற தும்லோக் அப்படின்றது பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது நீங்கள் எல்லாரும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். தும்லோக், எண்ணெய் அப்படின்னா முஜே பதிலாக நான் முட்கோ யூஸ் பண்ணலாம்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். நேரடியாக தண்ணீரில் எரிந்து விடுங்கள். சீதேகி, நேரடியாகனா சீதேகி. பானி மே ஃபேங்க் தோ. ஓகே, ஃபேங்க் தோ, வீசி விடுங்கள் அப்படின்னா ஃபேங்க் தோ. ஸோ இது வந்து ஃபேங்க் தீஜியே தானே வரணும், ரெஸ்பெக்ட் ஃபார்ம் இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு ஆமை பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்படி கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை இப்படியே வந்து இப்படி வீசிடுங்க, அதனால தான் வந்து நீங்களுக்கு வந்து தும்லோக் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறோம். நான் அதிலேயே இறந்து விடுவேன், மே உசீசே. ஸோ அப்படி நீங்கள் செஞ்சீங்கனாலே நான் இறந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆமை ட்ரிக் பண்ணுது. ஸோ மே உசீசே மர் ஜாவுங்கா. ओके, कछुए ने यह सुना तो अपने कोल से सिर बाहर निकाल कर बोला, तुम लोग मुझे सीधे ही पानी में फेंक दो, मैं उसी से मर जाऊंगा. படை வீரர்கள் அதை ஆற்றில் வீசினர். சிப்பாகியோம் ப்ளூரல் இருக்குது, அதனால சிப்பாகியோம் நே. ஸோ ஃபேங்க் தியா, எதை வீசினார்கள், யாரை வீசினார்கள், எதை வீசினார்கள் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நே கண்டிப்பாக வரும். சிப்பாகியோம் நே, அதை வந்து உசே, இந்த இடத்துல உஸ்கோன்னு யூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே தான். ஆற்றில் வீசினர், நதி கே பானிமே. ஸோ
ஸோ நம்ம வந்து அதாவது ஆற்றோட தண்ணியில் வந்து வீசிட்டாங்க, நதி தண்ணியில் வீசிட்டாங்க அப்படின்ற மாதிரி நதி மே ஃபேங்க் தியான்னு சொல்லிட்டிங்கனாலும் ஓகே தான். இல்லை சென்டென்ஸ் கொஞ்சம் எழுத்து நதி கே பானி மே ஃபேங்க் தியான்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். ஸ்ட்ரைட்டாக நான் வந்து இந்த நதி கே பானிமேன்னு சொல்லாமல் நதி மே இந்த கே பானியை அவாய்ட் பண்ணிட்டு நதி மே ஃபேங்க் தியான்னு சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். ஆமை சிரித்து கொண்டே நீந்தி தன் வீட்டிற்கு திரும்ப சென்று விட்டது. கச்சுவா ஹஸ்தா ஹுவா, சிரித்து கொண்டே அப்படின்னா வந்து ஹஸ்தா ஹுவா, நீந்தி தன் வீட்டிற்கு தயர்கர், ஓகே, அப்பனே கர் வாபஸ் சலாகயா, திரும்ப அப்படின்னா வாபஸ், சென்று விட்டது அப்படின்னா சலாகயா. கச்சுவா ஹஸ்தா ஹுவா தயர்கர் அப்பனே கர் வாபஸ் சலாகயா. ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் ஸ்டோரி அப்படியே ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே தான். நம்ம மேலே ட்ரான்ஸ்லேட் பண்ண சென்டென்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து போட்டு ஸ்டோரியாகவே நான் ரீட் பண்ணுறேன். இதை நீங்கள் விஷ் பண்ணிங்கன்னா கேட்கலாம், இல்லைன்னா வந்து அதோடைய ஸ்டாப் பண்ணிக்கலாம். कछुए ने बचाई अपनी जान। एक राजा ने अपने छोटे बच्चों के लिए एक तालाब बनवाया। उसने अपने सिपाहियों से उस तालाब में कुछ मछलियाँ डालने को कहा। संयोग से उन मछलियों के साथ एक कछुआ भी तालाब में आ गया। जब राजकुमारों ने कछुए को देखा तो डरकर भागे। राजा ने कछुए को मार डालने का आदेश दिया। सिपाहियों को समझ में नहीं आ रहा था कि वे कछुए को कैसे मारे। काफी सोच विचार के बाद एक सिपाही बोला, इसको नदी में पड़े पत्थरों पर फेंक देते हैं, जिससे यह मर जाएगा और नदी की ओर बह जाएगा। कछुए ने यह सुना तो अपने कोल से सिर बाहर निकालकर बोला, तुम लोग मुझे सीधे ही पानी में फेंक दो, मैं उसी से मर जाऊंगा। सिपाहियों ने उसे नदी के पानी में फेंक दिया। कछुआ हंसता हुआ तैरकर अपने घर वापस चला गया. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் வந்துட்டு நம்ம நிறைய மீனிங்ஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னும் பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ, until then, thank you, bye bye.